ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசிசிஏ. இன்றைக்கி ஐபிஎல்லில் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடந்த மேட்சை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டிங் பேட்டிங் பண்ணது எஸ்ஆர்ஹெச். ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். பவர் பிளேயில் எக்ஸ்பெக்டட் அட்டாக் இல்லை. ரன் ரேட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. டாட் பால்ஸ் அதிகம், பவுண்ட்ரிஸ் கம்மி, ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அப்போ தான் என்ட்ரி கிளாசன் அவர் வந்ததும் கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி கேப்பை ஃபைன் பண்ணி சிக்ஸஸ் பவுண்ட்ரி எல்லாம் வந்துச்சு. ஸ்கோரை ஸ்டெபிலைஸ் பண்ணது கிளாஸன் தான். பட் ப்ராப்ளம் என்னென்னா அதர் பேட்ஸ்மேன் சப்போர்ட்டே கொடுக்கலங்க. ரெகுலராக இன்டர்வல்ஸில் விக்கெட் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஃபைனலாக எஸ்ஆர்ஹெச் ஒரு ஆவரேஜ் டோட்டலில் தான் செட் பண்ணாங்க. மேட்ச் வின்னிங் இல்லை, பட் ஆனால் போராடலான்னு செகண்ட் இன்னிங்ஸ்குள்ளேயே வந்தாங்க. எல்எஸ்டி போலிங் பார்த்தா செம டிசிப்ளின்ங்க. முகமது ஷமி லைன் அண்ட் லென்த் பெர்ஃபெக்டாக போட்டாருங்க. லூஸ் பால்ஸே இல்லை, ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். மிடில் ஓவர்ஸில் ரன் ஃப்ளோ கட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆக்சிலேட்டே பண்ண விடலைங்க. ரொம்பவே நல்லா போலிங் பண்ணாங்க. சேசிங்க்கு வந்து எல்எஸ்ஜி ரொம்ப ஸ்மார்ட்டாகவே அப்ரோச் பண்ணாங்க. நோவே ரிஸ்கி ஷாட்ஸே இல்லை. விக்கெட்ஸை சேவ் பண்ணி ஸ்டெடியாகவே பில்ட் பண்ணாங்க. ரெக்கார்ட் ரன் ரேட் அண்டர் கண்ட்ரோலில் வச்சாங்க. மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் எதுனா ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் தான். ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து காமாக ஹேண்டில் பண்ணார். கரெக்டான டைமில் பவுண்ட்ரி, கேப்பில் ஷாட்ஸு, பேனிக்கே இல்லாமல் ஃபுல் கண்ட்ரோல் பேட்டிங்கு. ப்ரெஷரில் காமாக இருக்கிறவங்க தான் ரியல் மேட்ச் வின்னரு. அப்படி தான் அன்றைக்கி ரிஷப் பண்ட் நல்லாவே மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. கடைசியில் எந்த வித பதட்டமும் இல்லாமல் எல்எஸ்ஜி ஸ்மூத்தாகவே மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. ஈஸியாகவே டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.